அடுத்ததா நம்ம பார்க்க போறது டேபுலர் காலம்ஸ் HTML எப்படி கிரியேட் பண்றதுன்றது பார்க்க போறோம். ஸோ டேபுலர் காலம் அப்படின்றது ஒரு சில காம்பினேஷன் ஆஃப் டேக்ஸ். நான் முதல்ல ஒரு சின்ன எக்ஸல்ல இதை பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்தது கோடிங் பார்ட்டுக்கு போகலாம். இதில் ஒரு பேசிக் டேபுலர் காலம் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது ஓவரால் டேபுலர் காலம். இந்த பிளாக் கலரில் இருக்கிறது ஹெட்டிங். இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே நம்ம ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது காலம், இது ரோ, ரைட்டா? ஸோ இந்த காலமில் உள்ளே இருக்க இந்த ரோ உள்ளே இருக்க 1 2 3 4 இது எல்லாம் ரோவோட டேட்டா. இந்த மேலே ஹெட்டிங்கில் இருக்கிற இந்த ரோவில் அதாவது ஹெட்டிங் ரோவில் இருக்க அந்த கண்டென்ட், சீரியல் நம்பர், டைட்டில் 1 டைட்டில் 2 இது எல்லாம் ஹெட்டிங். இந்த ஒன்றுத்துக்கும் செப்பரேட் டேக் நேம் இருக்கு. இப்போ இந்த ரோ எடுத்துப்போம். இந்த ரோவை நம்ம கோடில் டிஃபைன் பண்ணணும்னா டேபிள் ரோ அப்படின்னு கொடுப்போம். அதாவது TR டேக், TR ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக். இந்த ஹெட்டிங்னா TH டேபிள் ஹெட்டிங். ஸோ TH ஓப்பன், TH க்ளோஸ். உள்ள இருக்கிற டேட்டா 1 2 3 இந்த மாதிரி இருக்கிற டேட்டா வேணும்னா டேபிள் டேட்டா, TD. அதே மாதிரி ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக். இவ்வளவுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற டேக்ஸ். இப்போ கோடிங் பார்ட்டுக்கு போகலாம். ஸோ முதல்ல டேபிள் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் கண்டெய்னர் மாதிரி ஒரு டேக் நம்ம கிரியேட் பண்ணணும். இதுதான். ஸோ டேபிள் ஓப்பன், டேபிள் க்ளோஸ். இந்த டேபிள் டேக்குக்குள்ள தான் அந்த எக்ஸல்ல பார்த்த டேபிள் ரோ, டேபிள் டேட்டா, டேபிள் ஹெட்டிங் இது எல்லாம் வரப்போகுது. இப்போ ஒரு டேபிளில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வேணும் அப்படின்னா டைரெக்டாக நான் போய் ஹெட்டிங் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கக்கூடாது. அதோட ரோவை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். அந்த ரோ உள்ள இருக்க ஹெட்டிங்கை ரெண்டாவதாக நான் டிஃபைன் பண்ணணும். ஸோ முதல்ல அந்த ஹெட்டிங் நான் பிளேஸ் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ரோவை நான் கிரியேட் பண்ணணும். அதுக்கு டேபிள் ரோன்னு சொல்லி நான் அந்த டேகை யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட பிரேக் டவுன் பார்த்துக்கோங்க. முதல்ல டேபிள், அதுக்குள்ள டேபிள் ரோ, அதுக்கு உள்ள தான் டேபிள் ஹெட்டிங் நம்ம கொண்டு வரோம். TH ஃபர்ஸ்ட் டேபிள் ஹெட்டிங், சீரியல் நம்பர், அந்த மாதிரி சும்மா ஒரு டெமோ கொடுத்துக்கிறேன். இதை ஒரு 4 வாட்டி நான் க்ளோன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 4 ஹெட்டிங், சீரியல் நம்பர், டைட்டில் 1, டைட்டில் 2, டைட்டில் 3, அவ்வளோதான். இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு சின்ன டேப்லோ காலம், அதில் நம்ம கொடுத்துருக்கிற ஹெட்டிங். முதல்ல நம்ம கொடுத்த ரோ கிரியேட் ஆயிருக்கு. ரோ உள்ள தனித்தனியாக கொடுத்துருக்க ஹெட்டிங் நமக்கு இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. சரி, அடுத்தது இந்த ஹெட்டிங்குக்கு தேவையான டேட்டாஸ், அதுக்கு அடுத்த ரோவில் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ முதல்ல நமக்கு என்ன தேவைன்னா அதுக்கும் ஒரு ரோ கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த ரோ உள்ள வரக்கூடிய டேட்டாஸை தனித்தனியாக நம்ம கிரியேட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ரோ கிரியேட் பண்ணுறேன். இதில் டேபிள் டேட்டா TD 1ன்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த TDயை மறுபடியும் ஒரு 3 வாட்டி நான் க்ளோன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்னொரு ரோ கிரியேட் ஆயிருக்கு. அந்த ஹெட்லைனுக்கு நேராக அதோடைய டேட்டா நமக்கு இந்த இடத்துல அழகாக ஃபார்மேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் சிம்பிளாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான
tags. நான் இப்போ உங்களுக்கு காட்டியிருக்க டெமோவில் இந்த இடத்துல இந்த பார்டர் மாதிரி இருக்கா, பிளாக் கலரில் பார்டர் மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல டேபிளுக்கு ஓவராலாக, இது ஆக்சுவலாக உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா. ரீசன் என்னென்னா, இதுக்கு நான் வந்து தனியாக சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு இந்த லைன்ஸ் வந்திருக்கு. ஹெட் டேக்குக்கு உள்ள இந்த இடத்துல நான் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு அந்த இடத்துல அது வந்திருக்கு. இதை நான் டெலீட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். இதோட அலைன்மெண்ட் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். அதாவது அந்த ஹெட்டிங் கிரியேட் ஆகிருக்கும், ஹெட்டிங்க்கு கீழே 1 by 1 இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த டேப்லர் காலம்க்கு உண்டான அந்த பாக்ஸ், அந்த கிரிட் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஃபார்மேட்டிங் டிசைன் பண்ணுறதுக்கு தேவையான சிஎஸ்எஸ் வந்து நான் இன்க்ளூட் பண்ணலை. இது ஜஸ்ட் ஹெச்டிஎம்எல் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம பார்த்துட்ருக்கிற வீடியோ. ஸோ உங்களுக்கு சிஎஸ்எஸ் பார்ட் வரும்போது அது இன்னும் தெளிவாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போதைக்கு இதுக்கு தேவையான சிஎஸ்எஸ் மட்டும் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இப்போ பண்ணுற ஃபார்மேட்டிங் எல்லாமே ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டைல்னா அதுக்கு தேவையான கலர், அதில் இப்போ ஏதாவது ஒரு லைன்ஸ் தேவை, பார்டர் தேவை, பாக்ஸ் தேவைன்னா இது எல்லாத்தையும் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அதை ஸ்டைலுன்ற ஒரு டேகில் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறோம், ஹெட்டு டேகுக்கு உள்ள. ஓகேவா? அது முக்கியம், மறக்க வேண்டாம். ஸ்டைலுன்னு ஒரு டேகை ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதே டேகை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு இன்பிட்வீனில் தான் நமக்கு அந்த சிஎஸ்எஸோட கோடு டைப் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன சொல்ல வரோம்னா, டேபிள், அதாவது இந்த இடத்துல டேபிள்னு ஒரு டேக் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த டேகு டிஹெச் டேபிள் ஹெட்டர், இந்த டேகு டேபிள் டேட்டா, இந்த டேக், இந்த மூணுத்துக்கும் நமக்கு ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரோம். அது என்னன்னா, அதுக்கு ஒரு பார்டர் கொடுக்கணும். அந்த பார்டரோடைய லைன் திக்னஸ் வந்து 1 pixel இருக்கணும். அதோட கலர் பிளாக் கலரில் இருக்கணும். இவ்வளவு தான் இதில் சொல்ல வர விஷயம். அதுதான் நமக்கு இந்த இடத்துல அப்ளை ஆயிருக்கு. இந்த மாதிரி இதை விட இன்னும் பெட்டராக அழகழகாக கூட நம்மளால் பண்ண முடியும். இதையெல்லாம் நம்ம சிஎஸ்எஸ்ல பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஹெச்டிஎம்எல்ல ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவுதான்.